வாவ் சூப்பர். இந்த ஸ்னேக் ஃபார்மர் நினைச்சா இமயமலையில கூட அசால்ட்டா ஸ்கர்ட்டிங் பண்ணுவான். ஜே, அத நீ புரிஞ்சுக்கணும். ஜே, நம்ம மேக்ஸ் புக்கையும் வைக்கலாமா? உண்மையிலேயே நீ ரெடியா இருக்கியா? அதையும் வச்சு ஜம்ப் பண்ணா சூப்பரா இருக்கும்ல. உனக்கு ஒண்ணு இல்லையே. எல்லாம் இந்த மேக்ஸ் புக்கால தான். அந்த மேக்ஸ் புக் என் வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் விளையாடுது. ஓகே ஓகே, இது கூட அட்வென்ச்சர் தான். எனக்கு சும்மா இந்த அட்வென்ச்சர் பாக்குறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எதுவா இருந்தாலும் ரியாலிட்டியா இருக்கணும். ஜீக், ஒரு சின்ன போட்டிக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்க கூடாது. ஹலோ, என்ன பத்தி நீ என்ன நினைச்ச? என் பேரு ஜீக் ஃபார்மர். இந்த உலகத்திலே நம்பர் 1 ஆகணும்ன்றதா என்னோட கனவு. அதுக்கு தடையா யார் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு என்ன நாள்? வெட்னஸ்டே. நீ துணி துவைக்கிற நாள். முதல்ல துணி துவைச்சிட்டு அப்புறம் மத்த வேலைங்களை பாரு. உனக்காக துணியில பாக்கெட்ல இருந்ததெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாரு. ஓ ஆமா, என்ன இது? அது என்னோட மார்க் ஷீட். உன்னோட மார்க் என்ன? நீ ஃபெயில் ஆயிட்ட. ஜீக், என்கிட்ட ஏன் இந்த விஷயத்தை சொல்லல? நான் கிளம்பட்டுமா? முதல்ல உள்ள போ. நாம இத பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது. நான் வெளியே போக கூடாதா? நல்லா படிச்சு மார்க் எடுக்கிற வரைக்கும் போக கூடாது. அது அடுத்த வாரம் எனக்கு கான்டெஸ்ட் இருக்கு. நான் எப்படி வெளியே போகாம இருக்க முடியும்? நோ. சரி சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். ஆனா எனக்கு சாட்டர்டே மட்டும் ஒரே ஒரு நாள் பர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். போக கூடாது. என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க தான் முடிவெடுப்பீங்களா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. சாரி ஜீக், நீ ஏன் முடிவெடுக்க? உனக்கு வயசு இல்ல. நீ பெத்தவங்க பேச்சு தான் கேட்கணும். இப்போ உன்னோட முதல் கடமை படிக்கிறது மட்டும்தான். சொல்லு ஜீக். ஜெய், நான் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதா? எங்க அம்மா ஆர்டர் போட்டிருக்காங்க. எனக்கு இப்படி இருக்க சுத்தமா பிடிக்கல. நான் எப்படி தெரியுமா வாழணும்? ராஜா ராஜா மாதிரி. ஜீக், மாடர்ன் சொசைட்டில மகாராஜா ஆகணும்னு நினைக்காத. அதுக்கு உனக்கு வயசும் பத்தாது. இப்போ நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டியா? நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பாய். இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே நான் இங்க வந்திருக்கேன் அரசரே. நான் தான் இனிமே உங்க எல்லாருக்கும் அரசர். நான் சொல்றது சரியா? சரிதான், இனிமே நீங்க தான். சரி, இப்ப நான் என்னோட நாட்டை போய் பார்க்கணும். இந்த ஃபுட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெய், நீ இப்ப உடனடியா டிவி ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நான் ஒரு அறிவுரை சொல்ல போறேன். நீங்க எல்லார்கிட்டயும் அது ராயல் நியூட்ரிஷன் விஷயம்னு சொல்லிடு. என்ன? ஓகே. உங்க எல்லாருக்கும் ஒரு புதுமையான 5 விஷயத்தை காட்ட போறேன். சாக்லேட், பீட்சா, ஐஸ்கிரீம், ஜூஸ், அப்புறம் மேக்கரோனியும் சீஸும். அப்போ இந்த ஃபுட் எல்லாம் பத்தி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுக்க போறீங்களா? குட் ஐடியா. ஸ்டேட்மெண்ட். ஆமா,
அதேதான். என்னோட வாழ்க்கையில நான் இது வரைக்கும் அனுபவிச்ச எல்லா விஷயத்திலயும் இந்த சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப நல்ல சாப்பாடு. அதனால எல்லாரும் இதையே சாப்பிடலாம். இதான் என்னோட ஆர்டர். இந்த மாதிரி புட்ட சாப்பிட்டா வாழ்க்கையில சீக்கிரம் சுத்துருவாங்க. என்ன மன்னிச்சிருங்க அரசை. ஆனா அவன் உன்னோட அண்ணன். எனக்கு தெரியும். ஆனா அவன் தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிடுறானா அது தப்பு தானே. அதுக்காக தான் அவன் அப்படி பண்ண. ஆஹா, நீ நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, இப்போ எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருக்கு. நான் போய் அதை கவனிக்க வேண்டியது இருக்கு. சரியா, நான் இப்ப கிளம்புறேன். பாய். நம்ம மேக்ஸினுக்காக எதுக்கும் அவனை விட்டுறலாமா? மேக்சினுக்காக எல்லாம் வேண்டாம். உண்மையாவா? ஆமா, என்னதான் ஐக்கு உன்னோட அண்ணனா இருந்தாலும் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்டா. அப்படி இருக்கும்போது அவளுக்காக விட்டுற முடியுமா? இல்ல, அப்படி இல்ல. பிரதர், நான் உன்னை ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. நீ இப்படியே தான் இருக்கணும், புரியுதா? இது உன் தலைவிதி. என்னோட தலைவிதியா? இந்த இதப்படி எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க. இனிமே என்னை எதிர்த்து பேசினா எல்லாருக்கும் இதே கதிதான், புரியுதா? என்ன பண்றீங்க? என்ன காப்பாத்துங்க. தயவு செஞ்சு அரசர்கிட்ட சொல்லிடாத. கவலைப்படாத. ஜஸ்டர், அதேதான். எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஐயா, இந்த நேரத்துல யாரு? ஹலோ, எனக்கு உடனடியா உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. நீ நீ என்ன சொன்ன? ஏன்னா அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு. ஓகே. ராஜா கூட ஹோம்வொர்க்க பத்தி யோசிக்கிறீங்க? என்கிட்ட இன்னொரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஜெய், நீ பொறுமையாயிரு. You abolished math? Great, huh? Now I have more time to practice for the con. நான் நினைச்சேனா மேக்ஸினோட ஹோம்வொர்க்கையும் சேர்த்து எழுத முடியும். ஏன்னா நான் இப்ப இந்த நாட்டோட ராஜா. அதை மறந்துடாத. அது மாண்புமிகு, நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா நானு, அதாவது நீங்க அது நானே மறந்துட்டேன். நீங்க எஜுகேஷன் பிளான பத்தியா பேசுறீங்க? அதுவும் அந்த ஏழை மக்களுக்காக. அது வந்து ஏன்னா நீ என்னோட அமைச்சர். நான் ஒண்ணும் அமைச்சர் இல்ல. இவன் மட்டும் நான் ராஜாவான கூட என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். அங்க பாரு, மேக்ஸின். ஹேய் மேக்ஸின், மேக்ஸின், நீ எங்க கூட வந்து பிராக்டிஸ் பண்ண வரியா? உன் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா இப்போ எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. பாத்தியா, இருமல் கூட வந்துருச்சு. நான் ஹாஸ்பிடல் போக வேண்டியது இருக்கு. இவ உண்மையா தான் பேசுறாளா? ஓ இல்ல, இருக்கலாம், மேபி. ஜஸ்ட் எப்படிங்க இவ்வளவு டிராபிக் வந்தது? இந்த இடத்துல எப்படி ஸ்கர்ட்டிங் போக முடியும்? இவ்வளவு டிராபிக்கா இருக்கு. நீ எப்படி பிராக்டிஸ் பண்ண போற? நீ பிராக்டிஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக 17 சிட்டிஸையும் பிளாக் பண்ணி வச்சுட்ட. இந்த ரஷ் ஹவர்ல நீயும் உன் ஸ்கேட் போர்டு மட்டும் தான். ஏய், இந்த கான்டெஸ்ட் நாளைக்கு தான். அதனால நான் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். வாவ், இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. சூப்பர். இதுவரைக்கும் நடந்த ஸ்கேட் போர்ட் காம்படிஷன் வரலாற்றிலேயே இப்படி ஒரு போட்டி நடந்ததே கிடையாது. நீங்களும் இதுவரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. சரி, இப்போ போட்டியாளர்களை அறிமுகப்படுத்துற நேரம் வந்தாச்சு. முதல் போட்டியாளர் இதோ தயாராகிறார். இவங்க புள்ளி விவரங்களை
வேலைங்களை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்ப அடுத்த போட்டியாளர் தயாரா இருக்காரு. அவர் பேரு ஜெயினோ. போட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னால முடியுமா? ஓகே, இப்போ பாருங்க கடைசியா வர்ற போட்டியாளர். அவர்தான் நம்பர் 1, தன்னிகரற்றவர், மாண்புமிகு மன்னர், வேறு யாரும் அல்ல, இப்போது நமது சாம்பியன் மாண்புமிகு மன்னர் ரொம்ப நன்றி. உண்மையாவே போட்டிக்காக நிறைய பிராக்டிஸ் பண்ணேன். ஏய், அதோட தரத்தை செக் பண்றாங்க அன்பான அரசே. எதுக்கு? முன்னெச்சரிக்கைக்காக. ஒரு அரசருக்கு எந்த விதத்திலயும் எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாம். ஓகே, சரி, உங்களுடைய குறைய நான் அரசர்கிட்ட சொல்லிடுறேன். அரசே, உங்களுக்கு ஒரு விண்ணப்பம். உங்க மக்கள்ல ஒருத்தருக்கு அவசர உதவி தேவைப்படுது. சரி, ஆனா இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி வாழ்றதுக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன விட்டுறேன். நான் இந்த போட்டியில எப்படியாவது வின் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ராஜான்ற ஒரு வேஷத்தை தேவையில்லாம போட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ராஜாவா இருக்க சுத்தமா பிடிக்கல. ஆமா, இல்ல, நீ தானே ராஜாவாகணும்னு ஆசைப்பட்ட. ஒரு ராஜாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். அது சகஜம். ஜெய், நீ என்னோட நல்ல நண்பன். நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க சொல்லு. என்ன சொன்னாலும் யாருமே என் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. ஜெய், என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. சரி, ஆட்டத்தை முடிக்க வேண்டியதுதான். இப்ப கதை மாறுது. அப்பா, ஒரு வழியா உன் மனச மாத்திக்கணும்னு முடிவு பண்ணிய. சந்தோஷம். சரியா சொன்ன. ஆனா ராஜா வேஷத்தை கலைக்க மாட்டேன். நான் இப்ப என்ன நினைக்கிறேனோ அதையே தான் நீயும் சொல்ற ஜீக். சரி விடு. சும்மா இந்த மாதிரி ஏமாத்துறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இனிமே நான் எப்பவும் ஆனஸ்டா தான் வரைய போறேன். அது எப்படி உன்னால வரைய முடியும்? வரைஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீயே பார்த்து சந்தோஷப்படுவ. என்ன? நீ ஒவ்வொரு தடவை வரையும் போது இந்த கலர்ஃபுல்லா இருக்கிற இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இப்ப நீ என்ன பண்ணி இருக்கிற? நம்மளோட போட்டி இன்னும் முடிவுக்கே வரல ஜீக். அது ஒரு முடிவுக்கு வரதுக்காக தான் நான் இப்ப வேற ஒரு விஷயத்த வரைஞ்சிருக்கிறேன். பொறுமையா இருந்து பாரு. அப்போ மறுபடியும் நேர்மையான வழியில முயற்சி பண்ண போறியா? எதுக்கு இப்படி கத்துறீங்க? நீ எப்படி எங்கிருந்து வந்த? அது வந்து நீங்க சத்தம் போட்டதை கேட்டு நான் இங்க வந்துட்டேன். என்ன சொல்ற நீ? இவன் பேசுறது நியாயமா இருக்கா? எனக்கா? இல்ல. ஹைக் அங்க இருந்து நகரும் போது நீ அதை பாத்தியா? ஆமா, எனக்கு தெரியும். அத பார்த்து உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அரசே. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ரீச்சல், எதுக்காக இப்ப தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க? நான் இயல்பா இருக்கும்போது என்ன ஓவர் ஆக்டிங்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்களே அரசே. என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான். அவன் நகர்ந்ததை பார்த்து நான் ரீச்சல், நீ உண்மையா சூப்பரா நடிக்கிற. அது சாரி, என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை தப்பா சொல்லல. நீ நல்லா தான் நடிக்கிற. இருந்தாலும் அது பார்க்கும்போது எங்க எல்லாருக்கும் அது ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் நான் ஓவர் ஆக்டிங்னு சொல்றேன். நீ பண்றது ஓவர் ஆக்டிங் தான். அதனாலதான் உன்னை பார்க்கும்போது யாருக்குமே சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அரசருக்கு என்னோட நடிப்பு பிடிக்கல. இல்ல, எனக்கு எப்பவும் சொல்ல. நீனும் சில நேரத்துல ஓவர் ஆக்டிங் பண்ணா நல்லதா இருக்கு. அப்ப கூட ஓவர் ஆக்டிங்னு சொல்றியே.
ஜெய், நான் தயவு செஞ்சு உண்மை பேசுறத கொஞ்ச நேரம் நிறுத்த முடியுமா? உன்னால முடியும், உன்னால மட்டும்தான் முடியும். மாண்புமிகு மகாராஜா. ஓ, அரசே, இப்ப நான் தர சுத்தம் பண்ற வேலையில இருக்க, கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன். ஏய், ஹைக் எங்க போயிட்டான்? எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதே மாதிரி நீயும் வேலையை போய் பாரு. ஓ, இந்த மண் இருக்கிறதுனால ஆளுக்கு ஏதாவது லட்சணஸ்க்கு ஏதாவது எல்லா வியாதியும் வந்துரும். இன்ட்ரெஸ்டிங். அது ஒண்ணு இல்ல ஐடா, வெளியே இருக்கிற மண்ணு தூள் தான். என்ன? நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. எதுக்கு சாதாரண மண்ணெல்லாம் கையில எடுத்து வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க? இதுல ஒண்ணு கிடையாது. இது சாதாரண ரோட்ல இருக்கிற மண் தூள் தான். இதை தூக்கி வச்சுட்டு வீட்டுல இருக்கிற வேலையை போய் பாரு ஐடா, ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ அரசே, இப்ப நான் இந்த இடத்தை விட்டு கிளம்ப போறேன். அதுவும் உங்க அப்பாவாலதான். நான் போறேன். என்னாச்சு எனக்கு? நான் ஏன் உண்மையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? இவகிட்ட இந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. இது பெரிய கதை டாடி, இத சொல். இல்ல, அவங்க இப்ப யாரும் போக கூடாது. என்னோட வேலை இன்னும் முழுசா முடியல. Okay, you've been out here long enough. Come on, back inside. No! I'm not going back in there. It's too tense. சீக், இந்த சத்தத்தை கேட்கும்போது எங்கேயோ போட்டி நடக்கிற மாதிரி தெரியல. போட்டியா? எங்கேயோ யாரோ சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. இப்போ மறுபடியும் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஓ, மேக்ஸின், கொஞ்ச நேரம் நான் வரேன். வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. ஏய் மேக்ஸின், எதுக்காக பயப்படுற? இது நான் தான். ஓ சாரி. இப்ப நான் இந்த இடத்தை விட்டு போலாமா அரசே? இரு, என்ன பார்த்தாலே எதுக்காக நீ ஓடணும்னு நினைக்கிற? இல்ல, அப்படி இல்ல. நீ கொஞ்சம் அரசு மரியாதை இல்லாம பேசிட்ட. உண்மையாவா? என்ன அது? ஆனா அது ஏன்னா நீங்க சொன்ன ஃபுட் எல்லாம் சாப்பிடுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா அது உடம்புக்கு ஒத்துக்காது. அப்படியே சாப்பிட்டாலும் உடம்பு ஓவரா வெயிட் போட்டு உங்க அண்ணன் மாதிரி எப்ப பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல, நான் உங்களை கிண்டல் பண்ண வரல, சீக்க பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சீக்கா? கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? பாக்குறதுக்கு பயமா இருக்கு. இந்த சிக்ஸ் பேக்க பார்த்து ஒரு சாதா பேக்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டேன். இதுக்கு காரணம் நீதான். இவ்வளவு பெரிய பப்ளிக் பிளேஸ்ல எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இப்ப நான் கிளம்பலாமா? யா, நீ இப்ப போறதா சரின்னு தோணுது. போட்ட பிளான்லாம் வேஸ்டா போயிடுச்சு. அவ உண்மையை சொல்லுவான்னு நினைச்சு நான் ஒரு பிளான் பண்ணேன். அவ இப்போ வேற ஏதோ உண்மையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டா. ஜெய், இங்க என்ன நடக்குது? பாதுகாவலர்கள் எல்லாம் போறாங்க. ஏன்? அவங்களுக்கு உன்னை பிடிக்கல. ஆனா அவங்களுக்கு இன்னும் வேலை முடியல. அவங்களும் எவ்வளவு நேரம் தான் நீ சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அடிமை மாதிரி. நானும் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவங்க உன் கூட இருக்கும் போதே ஏதாவது சாதிச்சுக்கோன்னு. கேட்டியா நீ? ஏன் இப்படி கத்துறாங்க? தெரியல, சத்தம் ரொம்ப பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கு. ஓ, இது புரட்சிகரமா இருக்கும். இப்ப என்ன பண்றது? எப்படி நடிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. இப்படியே லூசு மாதிரி பண்ணிட்டு தான் விட்டு போயிடுவாங்கல்ல. இப்ப என்ன பண்றது? முதல்ல பிராக்டிஸ் பண்ணு. பரவாயில்லையா? பரவாயில்ல நினைக்கிறேன். நான் ஸ்கர்ட்டிங் பண்றது நிறுத்தின உடனே இப்படி கத்திட்டு இருக்காங்க. ஏன்? இங்க பாரு, ஒரு லெட்டர். அரசரை வெறுக்க 99 காரணங்கள். என்ன 99? நான் படிக்கிறேன், அமைதியா கேளு. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜீக் பண்ணதிலே பெரிய தப்பு அவனோட அண்ணனையே சிறை வச்சதுதான். இது எந்த அரசரும் ஆளாத ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆல் ரைட், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஏய், நீ நேர்மையா இருக்கணும்னு சொன்ன. யா, ஆனா இந்த உலகத்துல நேர்மையா இருந்தா வாழவே முடியாது. ஆமா, இப்ப பேட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு? இப்போ உனக்கு அது தெரிய வேண்டாம். இரு, என்னால முடியும். ஓகே, நானே இப்ப முயற்சி பண்ணி பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்கிற எல்லாருமே என்ன ராஜாவா மதிக்கணும். 1 ஹவருக்கு தாங்கும்னு நினைக்கிறேன்.
ஓ, நம்ம வீட்டுக்கு காய்கறி நான் அது வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஹாவ். அட பாவிங்களா, அழுகுன தக்காளி அடிக்கிறீங்க மூஞ்சில. ஹாவ். இப்ப சந்தோஷமா? ஓ, சரி, முடிவுக்கு வரலாம். சரி, இப்பவாவது நல்லபடியா யோசிச்சு நல்லதையே வர. இனிமே தப்பே பண்ணாத. வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்ல, வெளியில கல்லு கூட கிடக்குது. அதெல்லாம் வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள ஏதாவது பண்ணு. முதல்ல இத புடி. சரி, கவலைப்படாத. நான் நல்லபடியா யோசிச்சு நல்லதையே வரைஞ்சு காட்டுறேன். முதல்ல ராஜாவோட பதவி எப்படி போகுன்றத பாக்கணும். விளையாட்டுத்தனமா இருக்கு. இந்த மாதிரி பண்ணா நான் செத்து போயிடுவேன். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சீக்கிரமா சொல்லு. நாம முதல்ல ஒரு ரியாலிட்டி ஷோவை நடத்தினா இதெல்லாம் சரியாயிடும் எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? ஃபௌசி, ஏதாவது மறுபடி தப்பா யோசிக்காத. ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு. நான் இப்ப உனக்கு பதவி கொடுக்க போறேன். என்னடா வேண்டாம். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இப்படி ஒரு ரியாலிட்டி ஷோவை இதற்கு முன்பு நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. இது உங்களுக்காகவே. மக்களே, ஜீக் உங்களை மறுபடியும் ஆளணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நீதிபதிங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நீங்க சாதிச்சிட்டீங்க ஜீக். இனிமே இந்த உலகம் உங்க கையில. சோ, இனிமே என்ன நடக்கும் நீ நினைக்கிற? எனக்கு தெரியல. நீ என்ன செய்ய போற? மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க போறேன். என்ன? நாளைக்கு மேத்ஸ் டெஸ்ட் இருக்கு. நான் போய் படிக்கணும். அப்ப நீ நேர்மையா இருக்கணும். முடியாது. ஏன் முடியாதா? இந்த ராஜாவால முடியாது எது இருக்கு?